Hi friends, நான் உங்கள் Ganesh Raghav. இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவாடானை அப்படின்ற ஊருக்கு போகிறோங்க. அங்கே இருக்கிற ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில், பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய விவரங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க கோயிலுக்கு போகலாம். திருவாடானை ஆதிரத்னேஸ்வரர் கோவில் 276 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த கோயில் ஒன்றுங்க. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர்னால திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இன்னும் பல சிறப்பம்சங்கள் இந்த கோவிலில் இருக்குங்க. அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருவாடானை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட எல்லையில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். சிவகங்கையிலேருந்து 53 கிலோமீட்டர், ராமநாதபுரத்துலேருந்து 53 கிலோமீட்டர், காளையார் கோயிலேருந்து 35 கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. நம்ம இப்போ இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலில் இருக்க அற்புதமான ஒரு சிறப்பம்சம், ஒரு முதல் சிறப்பம்சம், நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு அழகு இந்த கோபுரம்னு சொல்லணும். 130 அடியில் 9 நிலையில் இந்த கோபுரம் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா மற்ற கோயில் கோபுரங்களை விட இது வேறுபட்டு காட்சி அளிக்கும். அதற்கு காரணம் இது செங்குத்தாக இருக்க மாதிரி அமைக்கப்பட்டிருக்குங்க. அவ்வளோ அழகாக இந்த கோபுரம் இருக்கும். இந்த கோபுரத்தை ரசிச்சுட்டே நம்ம அடுத்து போகலாங்க. இந்த கோயில் கோபுரத்தை பாருங்கள். ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோயிலோடைய கோபுரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்க அப்படியே செங்குத்தாக நிற்குதுங்க. இந்த கோபுரம் ரொம்ப அழகாக இருக்குது. 130 அடியாக நிறைய சுதை சிற்பங்களை உங்களால் பார்க்க முடியுது. தெரியுதுங்களா? அற்புதமான கோபுரம். நம்ம போகலாம் கோயிலுக்குள்ள. இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டுச்சு என்ற நம்பிக்கை இருக்குங்க. அதன் பின் நாயக்கர்கள், அதன் பின் ராமநாதபுர சேதுபதி மன்னர்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார்னு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. செம்மையாக காற்றடிக்குதுங்க. இந்த கோபுர வாசல் வழியாக நம்ம உள்ளே நுழையும் போது பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவில். பார்த்தீங்களா? நேராக சிவபெருமான் சன்னதி தான். இவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த தூண்கள், அங்கே மேலே இருக்க அந்த தோரணம் எல்லாம் அவ்வளோ ரம்யமாக இருக்குது இந்த கோவில்னு சொல்லணும். மேலே வந்து படங்கள் வரையப்பட்டிருக்கு. பாருங்க, தூண்கள்லாம் பாருங்க, அதில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகள்.
AdhiRatneswarar, சூரியன் வணங்கிய சிவபெருமான் இவருக்கு பாலாபிஷேகம் பண்ணும்பொழுது நீல நிறமாக மாறிடுவாராம். உச்சி காலத்தில் பாலாபிஷேகத்தில் அப்போ நம்ம போயிட்டு இவரை தரிசனம் பண்ணலாங்க. இந்த கோயிலோடைய புராணத்தை தெரிஞ்சுக்கலாங்க. வில்வ வனத்தில் இந்த சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியவருங்க. ஒரு சமயம் சூரியனுக்கு மிகப்பெரிய கர்வம், தான் தான் சிறந்த பிரகாசத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி அந்த பிரகாசத்தினால் தோன்றிய அந்த ஒளி சிவபெருமானுடைய சிரசிலேயே படுதுங்க. இதனால் கோபமுற்ற நந்தி சூரியனுடைய பிரகாசத்தை குறைக்கிறாரு. தன்னுடைய சுய ஒளியை சூரியன் இழந்துடுறாரு. இதற்கு நந்தி கிட்ட விமோச்சனம் கேட்கும்போது பாண்டிய நாட்டில் இருக்க இந்த வில்வ வனத்தில் இருக்க இந்த சிவபெருமானுக்கு ஆவுடை அமைச்சு வணங்குனா உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்ன்ற அந்த விமோச்சனத்தை நந்தி சொல்கிறாரு. இங்கே இந்த சுயம்புலிங்கமான சிவபெருமானுக்கு நீல நிற ரத்தினங்களை கொண்டு ஆவுடை அமைக்கிறாரு சூரியன். சூரியன் பூஜிக்கிற ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்றுங்க. இங்கே உச்சிகால பூஜையில் பாலாபிஷேகத்தப்போ சிவபெருமான் நீல நிறமாக காட்சி அளிப்பார். அதன் பின் இந்த சிவபெருமான அகத்தியர், காமதேனு, மார்க்கண்டேயர்னு நிறைய பேர் வணங்கியிருக்காங்க. இந்த ஊருக்கு திருவாடானை அப்படின்னு பேர் வர காரணம், ஒரு சமயம் வருணனுடைய மகனான வாருணி தன் நண்பர்களோட துர்வாச முனிவருடைய ஆசிரமத்தில் வசித்து வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் தூங்கும்பொழுது அவருடைய நண்பர்கள் துர்வாச முனிவரை தொந்தரவு செய்கிறாங்க. இதனால் கோபமுற்ற துர்வாச முனிவர் பொருந்தாத காரியம் செஞ்ச வாருணிக்கு சாபம் அளிக்கிறாரு. பொருந்தாத காரியம் செய்த நீ பொருந்தாத ஆட்டு தலையும் யானை உடலுமாக மாறுவாயின்னு சொல்லி தன் தவறை உணர்ந்த வாருணி முனிவரிடம் சாப விமோச்சனம் கேட்கும்பொழுது, இந்த பாண்டிய நாட்டில் இருக்க இந்த சிவபெருமானை வணங்கினா உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்ன்ற தகவலை சொல்கிறாரு. இங்கே வாருணி சிவபெருமானை வணங்கியிருக்காரு. சிவபெருமான் வாருணி முன் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்கும்பொழுது, இந்த கலியுகம் முடியும் வரை இந்த ஸ்தலத்துக்கு என்னுடைய பேர் இருக்கணும் அப்படின்னு வாருணி கேட்டிருக்காரு. அதனால தான் இந்த ஊருக்கு திருவாடானை அப்படின்ற பேர் இருக்குங்க. அஜகஜபுரம்ன்ற பேரும் இருக்குது. இப்போ நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு முதல் சுற்று பிரகாரத்தை சுற்றி வர போகிறோங்க. முதல்ல நம்ம இங்கே விநாயகர்களை பார்க்குறோம். யாரார்னா அகத்தியர், மார்க்கண்டேயர், வருணன் வணங்கிய விநாயகர்கள். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் அவங்களுடைய துணைவியரான உஷா, பிரத்யுக்ஷா இருக்காங்க. தேஜஸ் சண்டர் இருக்கார். இந்த சண்டர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் மீது அதீத அன்பு கொண்டவர்கள். அது யாருன்னா, சிவனுக்கு சண்டிகேஸ்வரர், அவர் ஒரு சண்டர், துவனி சண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. சூரியனுக்கு இந்த தேஜஸ் சண்டர், விநாயகருக்கு கும்ப சண்டர், முருகப்பெருமானுக்கு சுமித்ர சண்டர்னு இந்த சண்டர்கள் இருக்காங்கங்க. அடுத்து இடதுபுறத்தில் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கு அடுத்து இருக்கிற சப்த கன்னியர்களை தரிசனம் பண்ணுறோம். அதன் பிறகு கன்னிமூல கணபதியை தரிசனம் பண்ணுறோங்க. இந்த கோயிலில் இருக்கிற சோமாஸ்கந்தர் அர்ஜுனனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க. ஏன்னா அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை உபயோகிக்கும் முறையை இந்த சிவபெருமான் கிட்ட கற்று தெரிந்திருக்காரு. அதனால் இந்த கோயிலில் இருக்கிற சோமாஸ்கந்தர் சிலை அர்ஜுனனால் இந்த கோயிலுக்கு தரப்பட்டதுன்ற நம்பிக்கை இருக்குங்க. கோஷ்டமூர்த்தியா தக்ஷணாமூர்த்தி இருக்காரு. மேற்கு புறத்தில் லிங்கோத்பவர், வடக்கு புறத்தில் பிரம்மதேவர், இங்கே வில்வ மூலர் இருக்காரு. வில்வ மரம் கல்லில் இருக்குது. அதுக்கு கீழே சிவபெருமான் காட்சி தராரு.
அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நாகர்களும் இருக்காங்க. இந்த சுற்றோடைய மேற்கு புறத்தில் சித்தி விநாயகர், அர்ஜுனன் வணங்கிய லிங்கம், கௌரி அம்பாள், வருணன் வணங்கிய லிங்கம், ஜோதிர்லிங்கம், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள், கோமதீஸ்வரர், பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிகு லிங்கமும் இந்த மேற்கு புறத்தில் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற முருகப்பெருமான் அருணகிரிநாதர்னால திருப்புகழ் பாடல் பெற்றவருங்க. சிற்றின்பம் கலக்காமல் பேரின்ப நிலையில் இங்கே இருக்கிற முருகப்பெருமான அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. கஜலட்சுமியை வணங்கிட்டு நம்ம இந்த பிரகாரத்தில் இருக்கிற நடராஜர் சன்னதியில் நடராஜரை வணங்கிட்டு அடுத்த பிரகாரத்துக்கு போகிறோங்க. அங்கே முன்னாடியே சொன்னாங்க அம்பாள் சன்னதி இப்படியே இருக்குது, நீங்கள் இப்படியே போயிடுங்க லெஃப்டில் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததில் இப்படி நமக்கு காடு மாதிரி இந்த இடம் இருக்குது. ஆனால் அது ஒரு அழகாக நேச்சராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஏன் கட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தால் இந்த மாதிரி கற்களை ஒன்றா சேர்ந்து இந்த கோயில்களில் கட்டினா அவங்களும் உண்மையாலே வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரி கட்டுறாங்க. கோபுரம் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த கோபுரம் ஹைட்டுக்கும் அந்த தென்னை மரங்கள் ஹைட்டுக்கு சூப்பராக இருக்குது. இது அம்பாள் சன்னதிங்க. போயிட்டு அம்பாளை தரிசனம் பண்ணலாம். ஆஹா, ரம்யமாக ஒரு காடு மாதிரி இருக்க கோயில். சுவாமிக்கு வலதுபுறத்தில் அம்பாள் சன்னதி இருக்குங்க. இந்த ஸ்நேகவல்லி அம்மன் சுக்கிரனுக்கு அதிதேவதையாக அமைகிறாங்க. அதனால் இந்த ஸ்தலம் சுக்கிரனுக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுது. இந்த கோயிலில் அம்மனுக்கு விசேஷமாக சுக்கிர ஹோமம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குங்க. இது சுக்கிரனுக்கான விசேஷமான ஸ்தலம்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவில். ரொம்ப ரொம்ப அழகான கோவிலுங்க. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலும் கூட. இந்த கோவில் பற்றியான முழு விவரமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவ்வளோ பெரிய கோபுரம். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.